வெல்கம் டு பீனாஸ் துபாய் கிச்சன் இந்தியன் குக்கிங். நான் இன்றைக்கி வெஜ் குருமா பண்ண போகிறேன். அதுக்கு வேண்டியது சொல்கிறேன். அரைக்க வேண்டியது நான் எடுத்திருக்கேன் கசகசா, தேங்காய், முந்திரி பருப்பு. அதுக்கப்புறம் எடுத்திருக்கேன் சோம்பு ஒரு டீஸ்பூனுங்க. சரிங்களா? இது அரைக்க வேண்டியது. அரைக்கிறதுக்கு பால் எடுத்திருக்கேன். பால், தயிர், இது எல்லாமே அரைக்கிறதுக்குங்க. இந்த தேங்காயோடு சேர்ந்து நம்ம பாலும் தயிரும் போட்டு அரைப்போம். அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியது வெங்காயம், பச்சை மிளகாய் 1, அதுக்கப்புறம் நான் காய் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா பட்டாணி எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் எடுத்திருக்கேங்க. வெஜ் குருமாவுக்கு நம்ம பண்ணலாம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க. அதுவும் போட்டுருவோம். எண்ணெய் ஊற்றுவோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். அதில் வெங்காயம் போட்டுடலாம். நல்லா வதங்கிருச்சு. நம்ம காயை போட்டுருவோம். தக்காளி போடுவோம். அதுக்கு இஞ்சி பூண்டு விழுது போடலாம். நான் சொல்ல மறந்துட்டேன். 1 ஸ்பூன் போட்டுருவோம். நான் அதில் போட வேண்டிய மசாலா உங்களுக்கு சொல்லலை. இதில் காஷ்மீர் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் மட்டும் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூளும் 1 ஸ்பூன். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கேன்ல, அதனால். கொஞ்சம் உப்பு போடலாம். கல் உப்பு போடுறேன். இதை தண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சது போடலாம். ஒரு 2 விசிலுக்கு வைக்கிறேன். பார்க்கலாங்க வெஜ் குருமா எப்படி இருக்குன்னு. காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம இன்னும் அரைச்சி வச்ச மசாலையை போட்டுருவோம். தயிர், பால் ஊற்றுறதுனால இது திரிஞ்சிரும்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக எப்படி குருமா செஞ்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். புளிக்கும் புளிக்காது, ஒன்றும் பண்ணாது, டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கலர் போடக்கூடாது, வெள்ளையாக தான் இருக்கும் இது. ஆனால் நான் இன்றைக்கி கலர் போட்டிருக்கேன். இதில் மல்லி இலை, கருவேப்பிலை போட்டுருவோம். ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், தெரியல பாருங்கள். பால் ஊற்றுனதெல்லாம் ஒன்றும் பண்ணலை பாருங்கள். நல்லா இருக்குது.
அதனால் பயப்பட தேவையில்லை. தேங்க்யூ கைஸ். பார்த்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருக்குங்க. கலர் தூள்னால் நீங்கள் ஃபுட் கலர்னு நினச்சிக்காதீங்க. இதில் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் போடக்கூடாது, அதுதான் சொன்னேன் நான். அது இல்லாமல் வெறும் பச்சை மிளகாய் வச்சு செஞ்சால் தான் அது வெள்ளையாக இருக்கும், அதுக்காக சொன்னேங்க. வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ கைஸ்.